ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மேத்தமேட்டிக்ஸில் கிளாஸ் 6ல் ஃபஸ்ட் சாப்டர் நோயிங் யுவர் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டரில் இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நோயிங் யுவர் நம்பர்ஸ், அதாவது இந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். என்னடா கிளாஸ் 6ல் நம்ம இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை தான் நம்ம படிக்கிறோமா, இதெல்லாமா போய் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பேசிக். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு பின்னாடி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நம்ம ஒரு சில வேர்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லை எதுவோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே போகிறப்போ கூட இந்த மாதிரியான சிம்பிள் கான்செப்ட் நமக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம லோயர் கிளாஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதில் ஒரு 4 டிஜிட் நம்பர்ஸ் வரைக்கும் தான் மோஸ்ட்லி டீல் பண்ணியிருப்போம். அதாவது மெயினாக என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அடிஷன் பண்ணியிருப்போம், சப்ட்ராக்ஷன் பண்ணியிருப்போம், மல்டிப்ளிகேஷன், ஈவன் டிவிஷன். இது எல்லாமே நம்ம அந்த 4 டிஜிட் நம்பர்ஸ்குள்ளே மெயினாக ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது, 4 டிஜிட்டோட ஒரு 2 டிஜிட்டை டிவைட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மிடில் ஸ்கூலிங்க்கு வந்துட்டோம். மிடில் ஸ்கூலிங்கில் இன்னும் கொஞ்சம் ஈவன் லார்ஜர் நம்பர்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அபவ் 4 டிஜிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அபவ் 4 டிஜிட் டு மேக்ஸிமம் 10 டிஜிட், 11, அதுக்கப்புறம் வர எல்லா ஹையர் டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம இனிமேல் வரப்போகிற கிளாஸஸில் பார்ப்போம். எதனால் இந்த மாதிரி ஹையர் நம்பர்ஸை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம 2 டிஜிட் 3 டிஜிட் நம்பர்ஸ்லாம் நம்ம அன்றாடம் ஒரு கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 ரூபா, அப்போனா அது ஒரு 2 டிஜிட் நம்பர். அது மாதிரி நம்ம வேறு ஒரு புக்கு ஒன்று வாங்குகிறோம், அந்த புக்கு 300 ருபீஸ் அப்படின்னா அப்போ நம்ம 2 டிஜிட் 3 டிஜிட்டில் இருக்கும். இப்போ நம்ம பர்ச்சேஸ்ன்னு மட்டும் கிடையாது, இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்குகிற ஒரு டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அதனுடைய டைமென்ஷன், அதனுடைய அளவெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட்டில் இருக்கும். இப்போ டிவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 32 இன்ச் டிவி அப்படி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்லாம் நமக்கு எதுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதுவே நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா மொதல் நிலம் வாங்குவோம். அந்த நிலத்துக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்வாங்க. அப்போ 800 3 டிஜிட். இதோட பெருசாகவும் நம்ம சொல்லலாம், தௌசண்ட்ஸ்லேயும் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கும் மேலே பெரிய நம்பர் நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் நம்ம கணக்கு பண்ணுறோம். நம்ம ஊரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது நமக்கு 4 டிஜிட்டையும் தாண்டி தான் போகும். அது ஈவன் 60,000 எங்கள் ஊரில் பாப்புலேஷன் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ உதாரணத்துக்கு சென்னைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஈவன் ரொம்ப அதிகமாக போயிடும், ஒரு லேக்ஸையும் தாண்டி க்ரோர்ஸில் போய் நிற்கும். ஸோ இதனால் பெரிய நம்பர்ஸ் பற்றியும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ மெயினாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லார்ஜர் நம்பர்ஸை தான் நம்ம டீல் பண்ண கற்றுக்க போகிறோம். ஓகே, இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கம்பேரிங் நம்பர்ஸ். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் இந்த நோயிங் யுவர் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டரில். கம்பேரிங் நம்பர்ஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவது இதில் 2 இது நம்ம பார்ப்போம். ஒன்று அசெண்டிங், இன்னொன்று டிசெண்டிங். ஓகே, இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் செட் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேஞ்ச் அ கலர். 23, 38, 13, 8, 54. ஓகே, இப்போ இந்த 5 நம்பர் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ இதில் அசெண்டிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சின்னதுலேருந்து பெருசு. இப்போ இந்த 5 நம்பரை சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிட்டு போனோன்னா அதுதான் அசெண்டிங் ஆர்டர். அதே இது டிசெண்டிங் அப்படின்னா அதனுடைய அப்படியே ஆப்போசிட். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போனால் அது டிசெண்டிங் ஆர்டர்.
ஓகே, இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்காக எழுத ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அசெண்டிங்னா சின்ன நம்பர் எழுதணும். இப்போ இந்த 5 நம்பர்ஸில் எது சின்ன நம்பர் அப்படின்னா எல்லாமே 2 டிஜிட்டாக இருக்குது, ஒன்று மட்டும் சிங்கிள் டிஜிட் இருக்குது. அப்போது அதுதான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். அடுத்து பார்க்கும்போது அந்த 4 2 டிஜிட்டில் எது வந்து சின்ன டிஜிட் அப்படின்னு பார்த்தோன்னா 13, அடுத்து 23, நெக்ஸ்ட் 38, அடுத்து 54. இப்போ டிசெண்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே அது ஆப்போசிட். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் அந்த 5ல் எதுனா 54, நெக்ஸ்ட் 38, 23, 13, 8. ஸோ இதன் மூலமாக இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தானே. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இதில் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து 2 டிஜிட் சிங்கிள் டிஜிட் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ணில் பார்த்தோன்னே சொல்லிட்டோம். இப்போது இதுவே வந்து ஒரு பெரிய டிஜிட், ஒரு 7 டிஜிட் நம்பராக இருக்குது, அதுலேயும் ஒரு 6 டிஜிட் ஈக்குவலாக இருக்குது, அதாவது சேம் நம்பர்ஸாக இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இடையில மாறி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பார்த்த உடனே இது வந்து ஒரு 2 நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது இதில் எது பெரிய நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு அதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே நமக்கு அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம அதில் தப்பு விடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் செட் நம்ம ஒன்று எழுதி வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற நம்பர் செட் வந்து 58, 314, 589, 36,243. ஓகே, இப்போ இது ஒரு நம்பர் செட்டாக. இப்போ இதில் வந்து இந்த 4th நம்பரை கவனிச்சிங்கன்னா அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டீல் பண்ண தௌசண்ட்ஸில் இல்லாமல் அதுக்கும் தாண்டி 10,000s இருக்குது. அதாவது 36,243 5 டிஜிட் நம்பராக இருக்குது. இது வந்து ஆல்ரெடி வேறு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்லேயே நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பிளேஸ் வேல்யூ. இந்த பிளேஸ் வேல்யூ எதுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு பெரிய நம்பர் ஆல்மோஸ்ட் அதில் நிறைய நம்பர்ஸ் சேமாக இருக்குது, அதாவது 2-3 நம்பர் இருக்குது, அந்த 2-3 நம்பரில் ஆல்மோஸ்ட் எல்லா நம்பருமே சேமாக இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் நம்பர் டிஃபர் ஆகுது அப்படிங்கும்போது இந்த பிளேஸ் வேல்யூ நம்ம அதுக்கு கொடுக்கறது மூலமாக அதில் வந்து நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் பண்ண முடியும், பெரிய நம்பர் சின்ன நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்ம இந்த ஒவ்வொரு நம்பருக்குமே பிளேஸ் வேல்யூ கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 58. இதில் வந்து பிளேஸ் வேல்யூ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இதில் 8 அப்படிங்கிறது பிளேஸ் வேல்யூ கொடுக்கும்போது நம்ம யூஸ்வலி எப்படி வருவோம்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகணும். ஓகேவா? ஸோ இதில் 8ங்கிறது வந்து 1s பிளேஸ், இதில் 5ங்கிறது 10s பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்பருக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். 314. இதில் வந்து 4 வந்து 1s பிளேஸ், 1 வந்து 10s பிளேஸ், 3 வந்து 100s பிளேஸ். அடுத்ததாக 5, 8, 9. இதுக்கும் சிமிலர் தான், அதே மாதிரி 3 டிஜிட் தான். ஸோ 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100s பிளேஸ். இப்போது அடுத்த நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, 3, 6, 2, 4, 3. இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளேஸ் வேல்யூ கொடுப்போம். ஸோ 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100s பிளேஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து 1000s பிளேஸ், அடுத்தது 10,000s பிளேஸ். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பிளேஸ் வேல்யூ கொடுக்குறோம். சரி, இந்த பிளேஸ் வேல்யூ கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெரிய யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம 2 நம்பர் எடுத்துக்குவோம், கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம அதே நம்பர் ஒன்று எடுத்துக்குவோம், 3, 6, 2, 4, 3. இப்போ இன்னொரு நம்பர் எடுக்கிறோம், 3, 6, 3, 4, 3. இப்போ இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர், இல்லை இந்த 2 நம்பரை அசெண்டிங்காவோ டிசெண்டிங்காவோ எழுது அப்படின்னு நம்ம சொன்னால் டக்குன்னு பார்த்த உடனே எல்லாமே ஒரே நம்பர் மாதிரி இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு பெரிய ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம இருக்கும்போது நமக்கு இந்த பார்த்த உடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
பட் ஆரம்பத்தில் இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸை நம்ம டீல் பண்ணும்போது அதில் கட்டாயம் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு தான் இந்த பிளேஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம், அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டுக்குமே நம்ம பிளேஸ் வேல்யூ கொடுக்கறது மூலமாக அதை ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளால் ஈஸியாக வந்து எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது இதுக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ கொடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க நம்பருக்கு பார்ப்போம். 1s place, 10s place, 100s place, 1000s place, இது 10,000s place. சேம் இதுவும் 5 digit தான். 1s place, 10s place, 100s place, 1000, 10,000. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அதாவது பிளேஸ் வேல்யூ கொடுத்த பிறகு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி எது வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பிளேஸ் வேல்யூ கொடுக்கும்போது எப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் போனோமோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட்லேருந்து ரைட் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிற இந்த 10,000s பிளேஸில் இருக்கிற இந்த 2 டிஜிட்டையும் நம்ம பார்க்கணும். இது வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த பொசிஷனுக்கு வரோம். 1000s பிளேஸ் பார்த்தோன்னா இங்கேயுமே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே 6 இருக்குது. ஸோ இதுலேயும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 100s பிளேஸ் வரும். 100s பிளேஸில் பார்த்தோன்னா இப்போது மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து 2 இருக்குது அண்டு கீழே இருக்க நம்பர் வந்து 3 இருக்குது. ஸோ 2 is less than 3. ஸோ இதன் மூலமாக நமக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து பிளேஸ் வேல்யூ கொடுக்கறது மூலமாக நம்மளால் ஈஸியாக வந்து அந்த நம்பரை வந்து கம்பேர் பண்ண முடியும். நம்ம அந்த நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி சேம் நம்பரே நம்ம எடுத்துக்கலாம். சேம் நம்பர், அதாவது அந்த 36243 அந்த சேம் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நம்பரில் வித்தின் த நம்பர் நம்மளால் அசெண்டிங்காவோ டிசெண்டிங்காவோ எழுத தெரியணும். சரி, இந்த மாதிரிலாம் எழுதுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா, நம்ம நம்பர்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கண் பார்வையிலே அடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வித்தின் நம்பர் நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுறது, பல செட் ஆஃப் நம்பர்ஸ்குள்ளே அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக நமக்கு வந்து இன்னும் அது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் மேத்தமெட்டிக்ஸை வந்து அணுக முடியும். ஸோ இப்போது 36243 இப்போ வித்தின் நம்பர் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிசெண்டிங் பண்ண போகிறோம். டிசெண்டிங்னா அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், அதாவது இந்த 5 டிஜிட் நம்பர் அதே 5 டிஜிட் நம்பராக எழுதணும். பட் அந்த நம்பரோட பிளேசஸை வந்து நம்ம மாற்றி பெருசுலேருந்து சின்னது எழுதுகிறோம். அதன் மூலமாக பிக்கஸ்ட் நம்பர் இந்த 5 டிஜிட் நம்பர்லேருந்து என்ன ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த 5 நம்பரில் எது பெரிய நம்பர்னு பார்த்தோம்னா 6 தான் பெரிய நம்பர். ஸோ 6ஐ நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் டிசெண்டிங்கில். அப்போ பெரிய நம்பர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் என்னென்னு பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற 4 நம்பர்ஸில் பார்க்கணும். திருப்பி இந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ 4 தான் வந்து நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 3 2 இது ரெண்டுலேயும் 3 தான் பெரிய நம்பர். 2 3 இருக்குது. ஸோ அந்த 2 3 போடுறோம். அடுத்தது பார்த்தோன்னா 2. ஸோ இதுதான் வந்து பிக்கஸ்ட் நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் திஸ் 36,243. இது அசெண்டிங், அதாவது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் அந்த நம்பருக்குள்ளேயே நம்ம அசெண்டிங்கில் பண்ணணும். அப்போனா இதனுடைய ரிவர்ஸ் அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து கம்பேரிங் நம்பர்ஸ் அண்டு பிளேஸ் வேல்யூ இந்த 2 கான்செப்ட்டுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். நோயிங் யுவர் நம்பர்ஸுங்கிற அந்த சாப்டருக்குள்ளே இந்த 2 டாப்பிக்குமே வருது. இன்னுமே ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. அதை நம்ம கட்டாயம் அடுத்த வர வீடியோஸில் நம்ம கட்டாயம் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இன்னும் வந்து பின்னாடி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கட்டாயம் அதில் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது படிக்கிறது வந்து நமக்கு உண்மையிலேயே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.